கோல் செட்டிங் ஆஃப் 2024. நாம் ஏன் கோல் செட் பண்ணுறோம், அதை எப்படி செட் பண்ணணும், அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் ஏன் கோல் செட் பண்ணுறோம்? கேத்ரின் எல் மில்க்மேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. 2014 அவங்க ஒரு பேப்பரில் கேலண்டர் பற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கேலண்டரில் கோல்ஸை பற்றின சில டிப்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு மில்க்மேன் சொல்கிறாங்க, மக்கள் நியூ இயராக இருக்கட்டும், அந்த எண்ட் ஆஃப் த மந்த், இந்த 2 டைமும் அவங்கள ஒப்பிடும்போது அவங்க அதிகமாக நியூ கோல்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அந்த நியூ இயராக இருக்கட்டும், வீக்லி ஃபர்ஸ்ட் மண்டே, அந்த டைம் பீப்புள் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பாங்களாம். ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியுமா. அந்த டைம் அவங்களுக்குன்னு கோல்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குமா. அப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் உள்ள ஃபெயிலியர்ஸை நமக்கு பின்னால் நம்ம தூக்கி போட்டுட்டு ஃப்யூச்சரில் உள்ள சக்ஸஸை நோக்கி நம்ம அந்த கோல்ஸை ரீச் பண்ணணும்னு போவோமா. அந்த டைம் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்போமா, அந்த சக்ஸஸை கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோமா. ஓகே, இப்போ என்ன மாதிரிலாம் கோல் செட் பண்ணலாம், அது என்ன டைப்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் க்ரோத் கோல்ஸ், செகண்ட் ஒன் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தேர்ட் ஒன் ஹெல்த் கோல்ஸ், ஃபோர்த் ஒன் லைஃப் ஸ்டைல் கோல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா பர்சனல் க்ரோத் கோல்ஸ். அது என்னென்னா, நம்ம இயர்லி நமக்கே ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது பர்சனலாக, அது இன்னும் எப்படி க்ரோத் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பர்சனல் க்ரோத் கோல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூவலி லேர்ன். நம்ம லைஃப்பில் எப்போவுமே நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும். LLL லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு ஒரு பேப்பர்ஸில் சொல்லியிருக்காங்க. கண்டினியூவாக நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நமக்குள்ள ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குதான். பெட்டர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமாம், நம்ம கரியருக்கும் நம்ம லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லேர்ன் பண்ணுறதுனால நம்ம மைண்ட் எப்போவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, பேசிக்காக எஜுகேஷன் இவ்வளோ லேர்ன் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, நம்ம எந்த ஏஜ்லனாலும் நம்ம எப்போனாலும் லேர்ன் பண்ணலாம். அது லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நமக்கு அது ஒரு வேல்யூபிளாக கண்டிப்பாக தெரியும். ஓகே, இந்த கண்டினியூவலி லேர்னை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எஃபெக்டிவ் கோல்ஸ் மஸ்ட் பி மெஷரபிள். ஒரு கோல்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணுற அளவு இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்டோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஓகே, இந்த 2 monthஸில் நான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலக்கெடு அதுக்குன்னு இருக்கணும். இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த புக்கை நான் இப்போ படித்து முடிக்கிறேன் அப்படின்னா எந்த டைம் பீரியடில் நீ படித்து முடிக்கிற அப்படிங்கிறதையும் சொல்லணும். அவ்வளோதான். ஸோ இன்னொரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டினியூவலி லேர்ன். அதை பற்றி நம்ம லைஃப்பில் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னால் அந்த டே ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நம்ம லேர்ன் பண்ணாமல் தூங்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளும் கண்டினியூவாக இனிமேல் லேர்ன் பண்ணலாம் இந்த 2024. ஓகே, செகண்ட் ஒன் கீப் எ டெய்லி ஜேர்னல் ஆர் கிராட்டிடியூட் லாக். நமக்கு இப்போ இருக்கிறத வச்செல்லாம் நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி ஜேர்னல். இப்போ வர நீங்கள் ஜேர்னல் எழுதவே ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்ன ஜேர்னல்னா, டெய்லி பிளானருங்க. அதை எழுதும்போது நம்ம இன்றைக்கி இதெல்லாம் விஷயம் பண்ண போகிறேன்னு எழுதணும். இதனால் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம். ஒரு விஷயத்தை எழுதி அதை டே டு டே நம்ம எழுதும் போது நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, ஈஸி தான். பேப்பர் பிளானர். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம டெய்லி இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்குன்னு டைரி, ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் எழுதி வச்சுக்கலாம். இதுவும் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கும் மொபைலில் நம்ம பண்ணிக்கலாம். நோட் பேடாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஜேர்னல் ஆப்புன்னு இருக்குது, கோல் ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஜேர்னல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. தேர்ட் ஒன் இம்ப்ரூவ் பர்சனல் ரிலேஷன்ஷிப். லாஸ்ட் இயர் நமக்கு நடந்த ஃபெயிலியர்ஸ்லாம் லைஃப்பில் இருக்கும். நம்ம அதை திங்க் பண்ணிவிட்டு அதிலே நம்ம கவனத்தை கொண்டு போகக்கூடாதுங்க. நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம கூடயும் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீக்லி கோல்ஸாக இதை கூட ஒதுக்கணுங்க. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? டெய்லி ஷெடியூலில் ஒர்க்கும் வேறு, பர்சனல் லைஃப்பும் வேறு, ரெண்டையும் ஒன்றா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ வீக்லி 1 டைம் கண்டிப்பாக ஒரு கோல் செட் பண்ணணும். ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா.
ஃபோர்த் ஒன் ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர். நான் ஒரு ஆட் பார்த்துருக்கேங்க. செல்ஃப் கேர்னால் இங்கே க்ரீன் டீ குடித்தா அதுதான் நம்மளை பார்த்துக்கிற செல்ஃப் கேர்னு. பட் அது கிடையாது. செல்ஃப் கேர்னால் அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல்னு. ஃபிசிக்கல்னால் நமக்கு ஒரு போதுமான அளவு தூக்கம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, அதை கொடுக்கணும். செகண்ட் ஒன் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் பேலன்ஸ்டு டயட், சீரான உணவை உட்கொள்ளணும். செகண்ட் ஒன் எமோஷ்னல்னால் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். எப்போவுமே நமக்கே செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. செகண்ட் விஷயம் ஹாப்பியாக இருக்கணும். தேர்ட் ஒன் அப்ரிஷியேஷன், ரிவார்டு. இப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் நம்மளே நமக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்மளே நமக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கணும். மற்றவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் எமோஷ்னல். தேர்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரேயருங்க. ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷனுங்க. செகண்ட் ஒன் மெடிடேஷன் பண்ணுறது. தேர்ட் ஒன் நேச்சர், இயற்கையை ரசிக்கணும். இதுதான் ப்ரையாரிட்டைஸ் செல்ஃப் கேர். இதுவும் நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது கோல்ஸில் செகண்ட் டைப்பாக இருக்கிற ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கெயின் நியூ ஸ்கில்ஸ். இது தொழில் சார்ந்த இலக்குகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கெயின் நியூ ஸ்கில்ஸ். நம்ம லைஃப்பில் இந்த 2024 நியூ ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும். சில பேர் கரியர் விஷயமா ஸ்கில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா என்னெல்லாம் ஸ்கில்ஸ்னால் ப்ரோக்ராமிங், கோடிங், சேல்ஸ், டிசைனிங், ஏதாவது நியூ லாங்குவேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இதெல்லாங்க ஸ்கில்ஸ். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? புக்ஸ் ரீட் பண்ணலாம், ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம், இதுக்கான செமினார் கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். இது மூலயமா நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த இயர்லேயே நம்ம நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது, கரியர்லேயும் சரி லைஃப்லேயும் சரி. ஓகே, ஸோ நம்ம நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். செகண்ட் ஒன் ப்ராக்டிஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எ மேஜர் பார்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அட் ஒர்க். நம்ம அந்த டைமை எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்குக்கு அது ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, லைஃப்லேயும் நமக்கு சக்ஸஸ் தான். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை கரெக்டாக இருந்தால் நம்ம அச்சீவ் மோர் டாஸ்க் இஸ் லெஸ் டைம். குறைஞ்ச நேரத்தில் அதிக வேலையை பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக இருந்தாலும் அந்த சவாலெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட டயத்தை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டா. இதை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு எளிமையான விஷயந்தான். எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படிலாம் அந்த டைமை செலவு செய்கிறோங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களாக கால்குலேட் பண்ணிக்கிட்டாலே டைம் மேனேஜ்மெண்ட் நமக்குள்ளே வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே, தேர்ட் ஒன் தாட்ஃபுல்லி ஷேர் ஒப்பீனியன்ஸ். நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணுங்க. அதுதான் நம்மளை ஒரு வேல்யூபிளான பர்சனாக காட்டும். மார்க் ட்வைன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, என்கிட்ட மட்டும் டைம் மிஷின் இருந்துச்சுன்னா நான் பின்னால் பாஸ்ட்டுக்கு போய் நிறையா பீப்புள்ஸ் கிட்ட நல்ல கருத்துக்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஒப்பீனியன்ஸை இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணாத வர அந்த ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக உண்மையாக பலன் அளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அந்த ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணணும்? நல்ல ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணும்போது தான் இன்னொருத்தவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கலாம். இல்லைனா நம்மளோட இதுவும் அவங்க சொல்கிறதும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஒப்பீனியன்ஸை கரெக்டாக சிந்தனையோடு சொல்லும்போது அவங்க அந்த பீப்புள்ஸோட அப்ரோச் எப்படி இருக்குது, அதில் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு டெய்லி டாஸ்க் ரிப்போர்ட் நம்ம எடுக்கணுங்க. அது நம்ம கரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் டைப்பாக இருக்கிற ஹெல்த் கோல்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஹெல்த்துங்கிறது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒன்றுங்க. ரொம்ப ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிங்க் மோர் வாட்டர். அமெரிக்காவோட ரிசர்ச் படி 80% பீப்புள் சரியாக தண்ணியே குடிக்க மாட்டாங்களாம். 1 டேக்கு 4 to 6 கப் போதும் அப்படிம்பாங்களாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஹெல்த் 75% நீரால் ஆனது. 3 நாளைக்கு மேலே யாராலையும் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. வாட்டர் இஸ் த எக்ஸ் லேயர் ஆஃப் லைஃப். இதே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 1 டேக்கு நம்ம 3 liters ஆஃப் வாட்டர் மஸ்ட்டாக குடிக்கணும். ஸோ இது ஈஸி தான். 3 லிட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையிலேருந்து நைட் வரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து நம்மளோட உடம்பை எப்போவும் நம்ம நல்லா வச்சுக்கணும்.
செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் மோர். டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அது ஃபிட்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அது போக பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரொம்ப அந்த டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சரியான எடையவும் மெயின்டைன் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து கெட் மோர் ஸ்லீப். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. இப்போது டீனேஜாக இருந்தீங்கன்னா 13 to 18 இயர்ஸாக இருந்தீங்கன்னா 8 to 10 hours ஸ்லீப் பெர் டேக்கு. அதே மாதிரி 18 to 60 இயர்ஸ் அந்த மாதிரி அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 7 hours இஸ் எனஃப். 60 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 7 to 9 மணி நேரம் தூங்கலாங்க. ஃபோர்த் ஒன் வேக்கப் இயர்லியர். இங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து சீக்கிரம் எந்திக்க போய் தான் தன்னோட கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் அலாரம். பெட்டில் இருந்து கிட்டேயே அலாரம் வைக்காமல் எந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணுற அளவுக்கு அலாரம் வச்சு நம்ம கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து டைப்பாக இருக்கிற லைஃப் ஸ்டைல் கோல்ஸ். இது என்னென்னா நம்மளோட ஒர்க் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடியது இந்த லைஃப் ஸ்டைல் கோல்ஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா பி இன் நேச்சர். நம்ம எப்போவுமே இயற்கையோட ஒத்து வாழணும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்போவுமே அவங்களுக்கு மரம் செடி கொடின்னு இருக்கும். இப்போ நம்ம சிட்டி லைஃப்பில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் மாடிக்கு போய் அந்த ஸ்டார்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை கார்டனிங், நம்ம வளர்க்குற செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களே நம்ம நேச்சரோடு இருக்கிறது தான். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கும் போது நம்ம ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதில் செகண்ட் ஒன் ரீடு மோர் புக்ஸ். ஃபினான்ஷியல் போஸ்ட் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. பில்கேட்ஸ் வந்து ஒரு இயருக்கு 50 புக்ஸ் வந்து வாங்குவாராம் ரீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் மேன் வாரன் பஃபெட் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் புக்கில் வாசிக்கிறதுல செலவிடுறாராம். ஸோ அதை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம லைஃப்பில்? ஒன் டேக்கு நம்ம 3 இல்லைனா 5 பேஜ் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணணும். மோட்டிவேஷ்னலாக இருக்கிற புக்கை அதை ரெகுலர் ஹேபிட்டாக கொண்டு வரணும். ஸோ 2 மந்த் முடிகிறதுக்குள்ளே நான் ஒரு புக்காவது முடிக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் புக் வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாரிசான்ஸ் த்ரூ ட்ராவல். நாம் வந்து நிறையா ட்ராவல் பண்ணணுங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நியூ பிளேசஸ்லாம் போகணும். 2017 ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேவரிங் அண்ட் அப்கமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹைட்டன்ஸ் ஆன் கோயிங் அண்ட் ரிமெம்பர்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வரவிருக்கும் அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை நம்ம ரசிக்கணும். அந்த அனுபவத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளை உயர்த்தும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னாலே நம்மளால் முடியாது, இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம். ஆனாலும் நம்மளே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திட்டு நிறையா பிளேசஸ்லாம் போய் பார்க்கணும் இந்த 2024. அப்படி பார்க்கும்போது நம்ம மைண்டு எப்போவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டுக்கு நம்மளே ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த 4 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கோல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி இந்த 2024 உங்கள் வெற்றியை நோக்கி நீங்களும் கோல் செட் பண்ணி அடையலாம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். விஷ் இட், பிளான் இட், டூ இட். தேங்க்யூ டு ஆல்.